தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அருள்பாலிக்கும் தென் காளஹஸ்தி காளாத்தீஸ்வரர் மற்றும் ஞானாம்பிகை கோயிலின் உன்னதமான சிறப்புகளை தொடர்ந்து பார்ப்போம். இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிகளுக்கு சரியாக நடுவே சோமாஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது. ஒரே இடத்தில் நின்றபடி தாயான அம்பாளையும் மகனான முருகப் பெருமானையும் தரிசிப்பது தாய்ப்பாசத்தின் உன்னத அடையாளமாக போற்றப்படுகிறது. கருத்து வேறுபாட்டாலோ அல்லது வேறு காரணங்களாலோ பிரிந்து வாழும் தாயும் மகனும் இந்த சோமாஸ்கந்தர் சன்னதியில் வந்து கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டால் அவர்கள் விரைவில் ஒன்று சேருவார்கள் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் சகசலிங்கம் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. பௌர்ணமி நாட்களில் சகசலிங்கத்திற்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் காண கிடைக்காத ஒரு பாக்கியமாகும். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தின் போது கோகிலாபுரம் கிராம மக்கள் தங்கள் ஊர் மகளான அம்பாளுக்கு சீர்வரிசைகளையும் மாப்பிள்ளையான சிவபெருமானுக்கு பட்டு வஸ்திரங்களையும் கொண்டு வந்து பக்தியோடு சமர்ப்பிக்கிறார்கள். சித்திரை மாதத்தில் நடைபெறும் திருக்கல்யாணம், ஐப்பசியில் அன்னாபிஷேகம், மார்கழியில் ஆருத்ரா தரிசனம், மாசியில் சிவராமன், கார்த்திகை தீபம் என ஆண்டு முழுவதும் இங்கு விழாக்களின் கொண்டாட்டம்தான். முல்லைப் பெரியாற்றில் மிதந்து வந்த ஞானாம்பிகையையும் வாயுலிங்கேஸ்வராக அருளும் காளாத்தீஸ்வரரையும் தரிசிக்க நீங்களும் ஒருமுறை இந்த தென் காளஹஸ்திக்கு சென்று வாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.